நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்லோஎஸ்டிஜி கேமிங் சேனல். நீ நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா போக்கிமான் த லாஸ்ட் ஃபயர் ரெட். ஒரு ஜிபிஏ கேம். ஜிபிஏ கேம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, இது ஒரு ஜிபிஏ கேம் மாதிரி இருக்குங்க. இது ஒரு மொக்க கேம். வாங்க கேம் பிளேக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ இப்போ நான் என்ன சொல்லுவேன், சரி விடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணி ஓவராக இப்போ சமன் அப்படின்னு வளரணும் பாருங்க. ஓவராக பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமன்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓவராக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறது. சரி, ஓவராக பேசாமல் டைம் வேஸ்ட் பண்ணுகிறோம், ஓவராக பேசி டைம் வேஸ்ட் பண்ணுகிறோம். ரொம்ப சிக்கமாக போகுது, என்னன்னு தெரியல, நாக்கில் வலி. சரி, ஓவராக பேசாமல் நம்ம கேம் பிளே வீடியோக்குள்ளே போய்ட்டு வரலாம். எல்லோரும் இன்ட்ரோ பார்த்துட்டு டேரெக்டாக கேம் பிளே வீடியோக்கு வந்துடுங்க. சரி, இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க நம்புகிறேன். இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க உள்ளே போகலாமா? போடு பேசுறதுலாம் கேட்கவே கூடாது. போடா உள்ள போடா டக்குன்னு போடா. ஓகே, இதுதான் நம்ம மெயின் கேரக்டரு. பேர் என்ன வைக்கலாம்? எஸ்ஸு. கண்ட்ரோல் கொஞ்சம் சிக்கமாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க விளையாடும்போது. எஸ்டிஜி. ஐயோ அம்மா போட்டுனேன், எடுத்துட்டு டாட் எஸ் டி ஜி எஸ்டிஜி. அவ்வளோதான், பேர் முடிந்தது. என்னடா ஒரு டெல்லி கொடுத்துட்டே வந்துக்கிறேன் நான். நமக்கு எஸ்டிஜின்றதே போதும். நம்ம எஸ்டிஜி டாட். இவனுக்கு பேர் வைக்கிறது ஒன்று தான், வைக்காதது ஒன்று தான். இவனுக்கு அனிமி சீரீஸ் என்ன பேர் கொடுத்துருப்பாங்க, அதாவது அனிமி தான் போக்கிமான் அனிமி அப்படின்ட்டாங்க. சரி, போக்கிமான் சீரீஸில் இவனுக்கு என்ன பேர் கொடுத்துருப்பாங்கன்ட்டு கொஞ்சம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ். போடா உள்ளே போடா. ஓகே, இது வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம இது கண்ட்ரோல் தான் கொஞ்சம் கர்மமாகுது, ஏன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதுவாக போகுது. போர்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல போர்ஷன் கிடைக்கும் கைஸ். நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல போர்ஷன் கிடைக்கும். சேலஞ்ச் ஆப்ஷன்ஸ், நீங்கள் ஹார்ட் மோடும் கொடுக்கக்கூடாது, ரேண்டமைஸ்டு மோடும் கொடுக்காதீங்க. எக்ஸிட் கொடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். புரிஞ்சுதா? இது வந்து நம்ம அம்மா. போடு இல்லை போயிடுங்க எல்லாம். அதுதான் ஷைனி சாம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா, நமக்கு போக்கிமான் ரேண்டமாக வரதோட, அந்த போக்கிமான் நார்மலாக வரதோட ஷைனி போக்கிமானாக வர வைக்கும். இது யாராவா? இந்த பாருங்க, கண்ட்ரோல் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. என்னென்னு பண்ணால் நான் என்னன்னு சொல்ல. அதே மாதிரி கைஸ், நான் ஒன்று சொல்ல மாதிரிட்டேன். பேக்ரவுண்டில் ஏதாவது இந்த ஃபேன் சவுண்ட் கிடச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இந்த ப்ரொஃபஸர் ஓப் பண்ணிட்டாரு. கூட்டின்னு போங்க. ஓப்போட லேபுக்கு வந்திருக்கோம். இந்த பக்கத்தில் இருக்கிறான். இவன் பேர் என்னான்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு சொல்லுங்கள். இவன் பேர் என்னன்னு அனிமி பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த போக்கிமான் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது என்ன பேருன்னு. தலைவன் நம்மளை தான் எடுக்க சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆமாம், நம்ம தான் எடுக்கணும். போயிட்டு என்ன இருக்கலாம், இங்கே சிண்டாரிஸ் தான் இருக்கும் எப்படியும். அதான் ஸ்கோர் பண்ணி எத்தாச்சு நம்ம. இவன் எப்படியும் என்ன கேம் என்ன போக்கிமான் எடுப்பான்னு தெரில நமக்கு. இந்த போக்கிமான் எடுத்துக்கிறான். இந்த வாட்டர் டைப் இருக்குங்களா, அதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபயர் எடுத்துக்குள்ள நமக்கு வீக்னஸ் ஆகுற போக்கிமான் தான் அந்த தலைவன் பார்த்து தூக்குவான். அதான் இந்த போக்கிமான் தான். எத்தனை க்ரௌல் கொடுங்க, ஏன்னா அதுக்கு வந்து அட்டாக் கம்மியாக போகும். அது நமக்கு எப்படியும் க்ரௌல் தான் கொடுக்கும். அது ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுற வரையும் நீங்கள் க்ரௌலே கொடுங்க.
ஃபஸ்ட் ஆக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி இது கொடுக்குற மாதிரி இடம். அவ்வளோதான் இனிமேல் நம்ம அட்டாக் கொடுக்க வேண்டியதான். ஏன்னா 2 பேரும் ரொம்ப கம்மியாக போகும். ஆடம் இப்போ ஃபுல்லாக போடுமா? இல்லை நம்ம போர்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் எடுத்தல இப்போ போட்டு சண்டைக்கு போவோம். போடு. இந்த பேட்டு ரொம்ப நேரமாக போகுது, அதான் வெறுப்பு. இங்கே போட்டு தள்ளுற அளவுக்கு வந்துட்டோம் காய்ஸ். நம்ம இவ்வளோ சிக்கமாக போகுது. அவ்வளோதான் அச்சாச்சு. மசாஷி கிஷிமோட்டோ அவர் வந்து நருட்டோவை கண்டுபிடிச்சவர். திடீர்னு தெரில, அவர் பேர் டக்குன்னு வாயில் வந்துச்சுமா, மசாஷி கிஷிமோட்டோன்னு. சரி, இந்த பயப்புள்ளி அமுச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா நம்ம வந்து அடி வாங்கி டேமேஜாக இருக்கோம். நம்ம வீடு தான் எஸ்டிஜி ஹவுஸ். இப்போ இவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அச்சு பேக்கெட்டில் போட்டானுங்க நம்மளை, கொஞ்சம் நம்ம போய்க்குமான் ரிகவர் பண்ணி கொடுங்கன்னு. அவ்வளோதான், நம்ம போய்க்குமான் வந்து ஹீல் பண்ணி விட்டாங்க இவங்க. அவ்வளோதான். இந்த கண்ட்ரோல்ஸ் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால இதுவாகுது. இப்போ இங்கே இருக்கிற ஒரு பொண்ணு பாஸ் கேட்பான் நம்மக்கிட்ட. அம்மா நான் ட்ரைனர் தான் நாளை விடு, நான் வீட்டுக்கு போகிறேன். இது போலாம், நான் வீட்டில் வெட்டியாக இருக்கிறேன் அடிக்கிறாங்க. வெளில வந்தால் நீ வெளில போட மாட்டீங்க. நான் தான் கதை உங்களுது. ரிச்சு வந்துக்கிறான். என்கிட்ட பிக்காச்சு வேறு இருக்குது. 1v1 பேட்டில் தான் இருக்கும். ஆமாம், அவன்கிட்ட பிக்காச்சு, நம்மக்கிட்ட இது ஸ்கோர் பண்ணி எம்பர் தண்டர் ஷாட் எம்பர். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. நம்ம ஸ்கோர் பண்ணி 7வது லெவல் வந்துச்சு. போடா, நிற்காத. ஓ, லெட்ஸ் கோ ஸ்பார்க்கி. அவனோட பிகாச்சு பேர் வந்து ஸ்பார்க்கியா. ஓகே, நம்ம என்ன பாருங்க, கண்ட்ரோல் தான் இதுவாகுது. ஓகே, ஜெம்மு இது வந்து நார்மல் ஜெம்மு. ஆனால் ஒரு வாட்டி தான் இது யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு கோளாறு, அதுக்கு மேலே ஒரு பெரிய கோளாறுன்னு இதில் தெரியுது. இந்த பச்சை கலரில் இருக்கிறது பார்த்திங்களா, ஒரு புல்லுமா இது மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நமக்கு போக்கிமான்ஸ் கிடைக்கும். இந்த சொல்லி முடிவுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான். ஹாமிப் இந்த ஹிப்ஹாப் மாதிரி வருது பாருங்க, ஹாமிப். ஓகே, முடிச்சாச்சு. நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து என்ன போய்மான் கிடைப்பான்னா எதுவும் கிடைக்க மாட்டான். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம இந்த இவங்கிறான் பார்த்தீங்களா, ப்ரொஃபஸர் ஓக்கு. அவன் வந்து ஒரு பார்சலில் ஒரு வாரமாக இந்த இடத்துல உட்கார வச்சிட்டானா. ஏன்னா அவன் வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு இது சோம்பேறித்தனம். அதனால் நம்மளை எடுத்துன்னு சொல்லிக்கிறான். எவ்வளோ சோம்பேறியாக பாருங்க. இந்த பார்சல் எடுத்துன்னு வந்தால் தான் உங்களுக்கு போக்கிபால் கொடுக்கணும்னு வேறு நம்ம கிட்ட இது பண்ணிட்டான். அதனாலே இந்த பார்சல் எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். இல்லைப்போ தம்பி நீ தானேப்பா அந்த பேலட் டவுன்லேருந்து வந்த தம்பி? ஆமாம் என்னண்ணா, என்னாச்சு தம்பி? இந்த ப்ரொஃபஸர் ஓக்கு தெரியும் தானே? தெரியும்ண்ணா என்னண்ணா தம்பி? அவன் என்னடானா கழட்டு போய் ஒரு பாரத்தில் ஒரு வாரமாக உட்கார வச்சுன்னுக்கிறான்ப்பா. அவன் எத்தனையோ போக மாட்டான்ப்பா. ஆனால் அதை எடுக்க தானே வந்துக்கிறேன். சூப்பர்ப்பா வாப்பா எடுப்பா. இதோ தம்பி அந்த பார்சலு. குண்ணா சரி, நான் கிளம்புறேன். இல்லைண்ணா இப்போ எனக்கு எதுவும் தேவையில்லாண்ணா, கிளம்புறேண்ணா. பாருங்க, இப்போ அவன் கடைக்காரனுக்கு இது பண்ணி விட்டுக்கிறான். ப்ரொஃபஸர் ரோக்கு என்னைக்கு வெட்ட போகிறாங்கன்னு தெரில, கூப்பிட்டு இப்படி நக்கலாக பண்ணுறதால. போடா, நம்ம ஊருக்கு வந்தாச்சு.
இப்போயாவது நம்ம பார்சலை வாங்கின்னு வரலாம். இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் தான் கொஞ்சம் கர்மமாகுது. அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சூப்பராக இருக்கும் கேமு. கண்ட்ரோல் தான் வரல. இன்னும் மேலுக்கு மேலே வர பார்ட்ஸில், அதாவது இப்போ பார்ட் 1 பார்ட் 2 வரல, அதில் கண்ட்ரோல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவ்வளோதான், பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. தலைவன் கேரி தரமாக வந்துட்டுக்கிறான் டக்குன்னு. அவ்வளோதான், இது வாங்கியாச்சு. போக்கெடெக்ஸ் நம்ம வாங்கிட்டோம். போக்கி பால்ஸ் கொடுத்துட்டாரு. சரி தாத்தா, நாளைக்கு வாங்குறவங்களே ஏடா விடுங்கடா. சரி போகிறேன்டா, ஊருக்கு போகிறேன்டா. புசுன்னு பறக்கக்கூடாது, இதுக்கு தான். ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு போக்கி பிடிப்போம். நம்ம யாருன்னு காட்டுவோம் அந்த கேமுக்கு. ரொம்ப நேரம் இந்த கேம் ஆடினா அதே மாதிரி ஒரு மாதிரி கிளிச்சாக ஆரம்பிச்சிது. நான் அப்புறமா போக காட்டுறேன்னா ஆகும். ஓகே, இந்த இடத்துக்கு வந்தோடனே சண்டையா சூரை தலைவர் திமிங்கலம் தானுங்கோ, சண்டை செய்வது நானுங்கோ. வாங்க, டீம் ஆக்வா. ரெட் கலரில் இருக்கிறது வந்து மேக்மா, டீம் மேக்மா. அதாவது ப்ளூ கலரில் இருக்கிறது டீம் ஆக்வா. சரினாவும் இப்போ நம்ம 2 பேர் தான் சண்டை போட போகிறோம். அவர்கிட்ட ஃபெனாக்கன் இருக்குது. 2 பேருக்கும் அட்டாக் கம்மி பண்ணி விட்டுறேன். அவள் 2 பேருக்கும் அட்டாக் கம்மி பண்ணி விட்டேன். இது வந்து டெய்லப் பண்ணுறா. அதாவது அவங்க 2 பேருக்கும் டிஃபென்ஸ் கம்மி பண்ணி விட்டா. அட்டாக்கும் டிஃபென்ஸும் அவன் நம்ம டிஃபென்ஸை கம்மி பண்ணி விட்றான். அது நான் போனேன் டேக்கிள். என்னடா எவ்வளோ அடிப்பட்டு இருக்கு எனக்கு. எம்பரு பையனுக்கு எம்பர் இருக்கேன். சரியான பூ வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நம்மளை தான் அடிக்கிறதுக்கு பார்க்குறீங்க. நம்மளை முதல்ல முடிச்சு விட்டா அப்புறம் என்ன பண்ணலான்னு. வாய்ப்பில்லை கைஸ், நம்மளை முடிக்க முடியாது இப்போதைக்கு. ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் போயின்னு வரும் நம்ம. ஐயோ, அவ்வளோதான், ஒருத்தனை முடிச்சாச்சு. இப்போ எக்கன்ஸ் மட்டும் தான் இருக்குது. எக்கன்ஸ் பாம்பு சுருட்டி அடிக்க வேண்டியதான். அவ்வளோதான், அவனுக்கு ஃபெனக்கனுக்கு பாய்சன் வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம எம்பர்லேயே முடிச்சு விட்ருலாம் கதையை. அவ்வளோதான் கைஸ், கதையை முடிச்சாச்சு. நம்ம 8வது லெவல் போயாச்சு. குயிக் அட்டாக் கத்திக்கிச்சு போடு. 8வது லெவல் போயாச்சு. லெவலில் பாயாச்சு. இந்த சோலோ லெவலிங் கதை தான். நம்ம லெவலில் லெவலில் பாயினே இருப்போம். இதாக கூடுமா சண்டை உனக்கு. அவ்வளோதான், சூப்பர். அவங்களுக்காக சண்டை போட்டதால் நம்மளுக்கு வந்து ஜீரிங் கொடுத்துக்குறாங்க. ஜீ மூவ்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. சரி, ஓகே. தம்பியை ஹீல் பண்ணி விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் மண்டை போட்டு தான் இருப்பான். ஐயா, எத்தனை தைங்கில் அடிப்பான், ஓவர் பவர் ஆகிடப்பான். அதை வச்சுப்பான். இந்த மஞ்சள் கலர் மண்டைக்கிட்ட போய் பேசுனீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா தருவான். நான் பாருங்கள், 1 லட்ச ரூபா தந்துக்கிறான் பாருங்கள். இப்போ 1 லட்ச ரூபா தந்தாச்சா. இப்போ இங்கே வந்து இப்போ ஒரு தாத்தா ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுவார் நம்ம மேலே. என்ன பண்ண வேண்டியது இருக்கு பாருங்கள். இந்த தாத்தா கூட உட்காந்து பாருங்கள். அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு பாருங்கள். நம்ம இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. நம்ம வந்து எப்படி சண்டை போடணும், போக்கி பால் எப்படி போட்டு பிடிக்கணும்னு தெரியாது. தாத்தா நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. தக்கூரி தாத்தா, தள்ளு தாத்தா, என்ன போய் இது பண்ணணும். வேறு வேலை இருக்குது எனக்கு. போய் வேலை இல்லை எனக்கு. நீ போய்க்குமான் பூச்சி காட்டுவேன், நான் பார்த்துன்னு வேணும். என்ன தான் போய்க்குமான் பிடி தெரியும். இங்கே வந்து இன்னும் ஒரு போர்ஷன்ஸ் ஃப்ரீயாக கிடையாது நமக்கு. ஸ்ட்ரைட்டாக போடா. ஐயோ, ஆண்டி வர. ஐயோ, தாத்தா வரமா. இந்த திங் வந்தீங்கன்னா எபிலிட்டி கப்பு கிடைக்கும். இந்த எபிலிட்டி கேப்ஸ் கிடைக்கும். யாரா எபிலிட்டி கேப்சூல். இது வந்து நமக்கு வேறு ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமான செல்ல வந்து ஆப்ரா கிடச்சிட்டான். ஆப்ராவை ஓட விடக்கூடாது, அதுதான் நம்மளோட பெரிய இதுவே. போக்கி பால் வச்சு பிடிக்க ஆரம்பிச்சு இப்பயே. மாட்டிக்கோமா அடி தெளி போட்டாயிடுச்சு. விளங்கிடும்.
நம்ம பொய்க்கமான்ல எவனாவது பிடிக்கணும்டா, எவனாவது ஒருத்தனை புரியுடா, பிடிச்சா முடிச்சிடலாம், பிடிச்சிடணும். ரட்டட்டா வேண்டாம், நமக்கு ரட்டட்டா வேண்டாம், ரட்டட்டா பையனே வேணாம். ஏன் ப்ரோ அவ்வளோ கேவலமாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா அடிப்பான், ஆனால் வேணாம் நமக்கு அவன். போடு ஃப்ளஷ்லிங். எனக்கு ஃப்ளஷ்லிங் ஒரு தனி ஃபேவரட் கைஸ். சீரியஸாக ஃப்ளஷ்லிங் எனக்கு பிடிக்கும். நம்ம டீமுக்கு ஃப்ளஷ்லிங் வராங்க. வா ஃப்ளஷ்லிங். அவ்வளோதான், பிடிச்சிடலாம். சாவச்சிடாத. ஐயோ, நம்ம ஃப்ளஷ்லிங்கை பிடிக்கலான்னு பார்த்தா அவன் சாவச்சிட்டானுங்க கைஸ் நம்ம ஃப்ளஷ்லிங்கை. வெல்டியன் சிட்டி மறுபடியும் எத்தனை வாட்டி தான் வெல்டியன் சிட்டியை பார்ப்போம். ஃப்ளஷ்லிங் ஃப்ளஷ்லிங் ஃப்ளஷ்லிங், நமக்கு ஃப்ளஷ்லிங் வேணும். சஸ்கிட்டா டேய், நீ வேண்டாம்டா, நீ வேண்டாம். சஸ்கிட் எனக்கு வேண்டாம். கோலார் சஸ்கிட் அது வேறு. ஃப்ளஷ்லிங். ஓ, அதே ஃப்ளஷ்லிங் வந்துச்சு நம்ம கை. க்ளவுட் கொடுத்துட்டு அவங்களுக்கு க்ளவுட் தான் கொடுக்குறாங்க. அட்டாக் பேர் வந்து ஒழுங்கா. ஐயோ முடிஞ்சு அதே அட்டாக் கொடுக்குறீங்க, எனக்கு தெரியாது. நான் கொடுக்கறதுக்குள்ள டக்குன்னு இது பார்த்தா அதான் பண்ணல. கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் ஏடா கூடமாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. குயிக் அட்டாக்கு நான் எம்பர் தான் வைக்கிறேன். ஐயோ எம்பர் கொடுத்துருனே. ஐயோ செத்துருவானேவா. ஐயோ செத்துருடா. ஃப்ளஷ்லிங். அவ்வளோதான் ஃப்ளஷ்லிங். இன்னைக்கு நம்ம ஃப்ளஷ்லிங்கோட தான் போகிறோம் வீட்டுக்கு. எம்பர் அவ்வளோ இதோட பிடிச்சிடலாம். இதுக்கு மேலே அடிக்க ஆரம்பிச்சுன்னா அவன் செது போகிறான். பேக்கு போக்கி பால் 4 போக்கி பால் காலியானாலும் நீங்கள் ஃப்ளஷ்லிங்கை பிடிக்காமல் போக மாட்டோம் உங்கள் வீட்டுக்கு. அவ்வளோதாங்க. இது ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தேன், ஒரு டைம் இது பண்ணாமல் இருந்திருப்பான்டா. சீரியஸாக சொல்கிறேன், டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல நமக்கு. சரி, முதல்ல இந்த இடத்துல முடிடா. ஓகே கைஸ், ரிவைவ் பண்ணியாச்சு. நம்ம டீம்மேட்ஸ் ரிவைவ் பண்ணியாச்சு 2 பேரை. அவ்வளோதான் கைஸ், ரிவைவ் பண்ணிட்டோம் எல்லாரையும். சரி, என்னடா நீ பாட்டு வந்து போகிற. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுவே 16 நிமிஷம் போயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க வீடியோ, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். போயிட்டு வரேன் கைஸ். அப்புறம் இன்னொரு பாட்டில் சந்திக்கலாம். போயிட்டு வரேன். பாய்.